ஊழல் செய்தாங்க அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக 2 பேர் மேலேயும் நேரடியான குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? அது நான் குற்றச்சாட்டு வைக்கிறதோட உங்களை போன்ற விகடன் போன்ற ஊடகங்களுக்கு நான் இது விளக்க தேவையே இல்லை. உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது உங்களை போன்ற விகடன் போன்ற ஊடகங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். அதுவே நான் விலைக்கு இவங்க இவ்வளோ செஞ்சாங்க, இது பண்ணாங்க, அது பண்ண அதுக்குள்ள நான் போக விரும்பல. நாங்களும் அந்த கூட்டணி இருக்க தான் செஞ்சோம். நாங்கள் இப்போ கூட்டணியில் இல்லையா? இருக்கிறோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்கிறோம். 27 தான் தெரியும் பதில். 27ஆம் தேதி வரைக்கும் திமுக கூட்டணியில தொடருவீங்க? அது இப்போ நானும் தலைவர் முடிவெடுக்க முடியாது. இது ஒரு ஜனநாயக இயக்கத்துல இல்ல டக்குன்னு நாங்க வெளியே போயிட்டோங்க சொல்ல முடியாது. அது நாங்க ஒரு கட்சியில அந்த பொதுக்குழுல தான் அதுக்குண்டான முடிவை நாங்க எடுக்கக்கூடிய கட்சியோட சட்ட விதிகள் அப்படி சொல்லுது. ஏன்னா உங்களுடைய பேச்சிலிருந்தே வர நீங்க மதிமுக என்ற ஒரு இயக்கம் தாவேக்காவை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை புரிஞ்சு கொள்ள முடிகிறது. நகர்வது சொல்றது என்னன்னா, இப்ப நான் தனிப்பட்ட முறையில இன்ஃபேக்ட் தேர்தல் ரிசல்ட் அடுத்த நாளே ஒரு பதிவு போட்டேன். நான் அது மதிமுகவுடைய ஒரு நிர்வாகியை நான் போடல. நான் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குடிமகனா நான் எனக்கு என்னன்னா, இந்த ஜாதி மத இந்த பண அரசியலை கடந்து எதனால எனக்கு அரசியல் பிடிக்கல பல கூட்டங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு அரசியல் பிடிக்காதுங்க, அரசியல்வாதி பிடிக்காதுங்க. ஏன்னா அரசியல் ஒரு விபத்துன்னு பல இடங்கள் சொல்லி அதுக்கு காரணம் என்ன, இந்த சாதி மத அரசியல், பணத்தை வச்சு ஜெயிக்கிறது, இது பண்றது, இதெல்லாம் எப்படி சாதாரண ஜனங்க புலம்பனாங்களோ செஞ்சாங்களோ அந்த மனக்குமுறல் அந்த வேதனை எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு.